அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. நோன்பாளிக்கு கிடைக்கும் பாக்கியம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நோன்பு எனக்குரியது, நானே அதற்கு பிரதிபலன் வழங்குவேன். நோன்பாளி தன்னுடைய இச்சைகளையும் தன் உணவையும் பானத்தையும் எனக்காகவே விட்டுவிடுகிறார் என்று அல்லாஹ் கூறினான் என்கின்ற இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 7492 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நோன்பு எனக்குரியது என்று அல்லாஹ் கூறுகிறான். எல்லா நல்லறங்களும் அல்லாஹ்வுக்கு உரியதே. அப்படி இருக்கின்ற போது நோன்பை மட்டும் ஏன் அல்லாஹ் இப்படி குறிப்பிட வேண்டும் என்ற ஒரு எண்ணப்போக்கு அமையலாம். ஒருவர் நோன்பை உண்மையாகவே நோக்கிறார் என்றால் அதை அவர் படைத்த இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்காக வேண்டியே நோக்கிறார். காரணம், நோன்பு என்பது தொழுகை, ஜக்காத்து, ஹஜ் போன்ற கூட்டு கடமையிலே வந்து சேராது. தனித்து செய்யப்படும் ஒரு வணக்கமாகும், ஒரு வழிபாடாகும். ஒருவர் தனிமையிலே சாப்பிட நினைத்தால் சாப்பிட்டு விடலாம். ஆனால் அவர் அதை செய்யாமல் இருக்கிறார் என்றால் அது அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டுமே ஆகும். இதனால்தான் அவன் தனது உணவையும் பானத்தையும் இச்சையையும் எனக்காக விட்டுவிடுகிறான் என்று இந்த இடத்தில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. எல்லா நற்செயல்களுக்கும் அல்லாஹ் தான் கூலி கொடுப்பான். அப்படி இருக்கும்போது நோன்பை பற்றி மட்டும் ஏன் அதற்கு நானே கூலி கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் என்ற எண்ணம் நமக்கு வரலாம். எல்லா நல்லறங்களுமே, செயல்பாடுகளுமே, நற்காரியங்களுமே அல்லாஹ்வே அதற்குண்டான கூலியை கொடுக்கிறான். அந்த கூலியை எத்தனை மடங்காக பெருக்கி கொடுக்க வேண்டும் என்கின்ற அளவு உண்டு. ஆனால் நோன்புக்கு அந்த அளவு எல்லை என்பதாம் எல்லாம் கிடையாது. அல்லாஹ்வே அவன் நினைக்கும் அளவு கணக்கின்றி அதற்குண்டான நன்மைகளை வழங்குகிறான். அதனால்தான் நானே கூலி வழங்குகிறேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நோன்பாளியாக இருக்கின்ற ஒருவர் தன்னுடைய கற்பை பாதுகாக்கக்கூடிய ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு வாழ தலைப்படுகிறார். தன்னுடைய பார்வையை தாழ்த்தி தன்னை பணிவோடு நடத்தி கொள்கிறார். வீணான தீய உணர்வுகளை கட்டுப்படுத்தும் பக்குவத்தை இந்த நோன்பு வழங்குகிறது. வேண்டிய பொருட்களையும் ஒதுக்கி வாழ நல்லதொரு பயிற்சியை இந்த நோன்பு தருகிறது. அதனால்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பினுடைய நிலைப்பாட்டை குறித்து இப்படி தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். நோன்பு சுய கட்டுப்பாட்டை வளர்க்கின்றது. எண்ணங்கள் இருந்தும், எண்ண ஓட்டம் இருந்தும், ஆசை இருந்தும், தேவை இருந்தும், உணவு மற்றும் பானம் இருந்தும் அவற்றை உண்ணாமல் பருகாமல் மனதை கட்டுப்படுத்தி பக்குவப்படுத்துகிறது. இப்படி நோன்பின் மூலமாக எண்ணற்ற பாக்கியங்களை அடியார்கள் அடைந்து கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த நோன்பினுடைய தன்மை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா புனிதமான ரமலான் மாதத்திலே பரிபூரணமாக நோன்பு நோக்கக்கூடிய நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி வைத்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.